ஜனநாயகன் வந்திருந்தா கண்டிப்பா ஜனநாயகன் தான். கிண்டின கேசரியே கிண்டாம இந்த மாதிரி புரட்சிகரமா படம் எடுக்க கத்துக்கணும். வேஸ்ட், சத்தியமா வேஸ்ட். இப்படி இந்த மாதிரி எடுத்துட்டா எல்லா படமும் ஓடுறோம்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாவே ஒன்றிய அரசை தாக்குற ஒரு படம். ஒரு மாதிரி எரிச்சல வருது. ஏன் சார் இப்படி பண்றீங்க? அஜித்துக்கு மங்காத்த எப்படி அமைஞ்சதோ அந்த மாதிரி எஸ்கேக்கு சூப்பரா இருக்கு சார். அல்டிமேட்டா 2026 ஒரு புது கான்செப்ட் நல்லா பண்ணிருக்காரு சிவகார்த்திகேயன். மூவி நல்லா இருந்துச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்திருந்தேன். சோ ஐ அம் ஃபுல் ஃபிட். நல்லா தான் இருந்தது. இந்த நல்ல அடிபொலி படம். எல்லாரும் வந்து தியேட்டருக்கு ஆனா படம் வந்து சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. எஸ்கேயோட கேரக்டர் டிஃபரெண்டா இருந்துச்சு. பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்தது. பிளாக் பஸ்டர். படம் சூப்பரா இருக்கு. ஒரு ஆஃப்டர் அமரன் வந்துட்டு இந்த படம் தான் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. 25th மூவி எப்படி அஜித்துக்கு மங்காத்த எப்படி அமைஞ்சதோ அந்த மாதிரி எஸ்கேக்கு அமைஞ்சிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது. படம் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பு நல்லா இருக்கு. ரவி மோகனும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறது வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஹிந்தி திருப்பி எதிரா இருக்கு. இந்த பாத்ததுல இருந்து என்ன சொல்றது, இந்த நாகார்ஜுன படத்துல நரம்பெல்லாம் புடைச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. 26ல கூட ஹிந்தி திணிப்பா இன்னும் திணிச்சுட்டா இருக்கா. ஹிந்தி திணிப்பா ரொம்ப ரொம்ப திணிக்காதீங்க. நம்ம லாங்குவேஜ் நம்ம நல்லா பாத்துக்கிறோம். மிச்ச லாங்குவேஜ் கத்துக்கலாம். அது நம்ம மேல இம்போஸ் பண்ணா நமக்கு அது செட் ஆகாது. அவ்வளவு. தமிழ், மலையாളം, மகாராஷ்டிரா അങ്ങനെ மொழிയൊന്നും இல்ல. படம் வந்து அடிப்பொலி படம். பேசில் ஜோசப்ന്റെ ட்விஸ்ட் சூப்பர். அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றத இப்ப நமக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. அங்கேயே அந்த காலத்துல நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா மொழின்றது சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா நீ எத்தனை காலம் தான் உனக்கு மொழியை வச்சு அரசியல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. அவங்களும் கண்டிப்பா கட்டாயம் இந்த படம் பார்க்கணும். ஏன்னா அக்காலத்து மாணவர்கள் வந்து நமக்காக இருந்திருக்காங்க. இருக்கு, அது இருக்கதான் செய்யுது. விஷயம் என்னன்னா இது 1965 நடந்த கதை. எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் அதிலும் மேலே, அதுக்கும் மேலே போரடிக்காம போகுது. ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்க, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். அதான் மொழி கோசம் பார்க்கலாம். அது நல்லா இல்லன்னு சொல்லவும் முடியாது. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து நம்ம ஒரு கதைக்குள்ள டிராவல் ஆகணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல எப்படி வந்துச்சே தெரியல. டக்கு டக்குன்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாக்லாம் எங்கேயுமே கிடையாது. த்ரூ அவுட் த மூவி அடுத்தென்னங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ப்ரோ. பட் ஆல் ஓவரா படமா பார்த்தா அப்புறம் இன்டர்வியூஸே பிக்கப் ஆயிரும். படமா பார்த்தா சூப்பர் படம், நல்ல படம் ப்ரோ. எமோஷன் சீன்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது? ரொம்ப கனெக்ட் ஆகுது. பிகாஸ் அது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அந்த மூவி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்த்தா நல்லா ஜாலியா தான் இருக்கும். நிறைய பேர் கனெக்ட் ஆகாது. நான் வந்து படம் பாக்குற ஆளு எனக்கு பிடிக்கும். ஒரு படத்துல என்ன சொல்ல வராங்கன்றது பிடிக்கும். பட் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும்னா பெரிய கேள்விக்குறி தான். ஆக்சுவலா ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, எமோஷனல் வேணுமா எமோஷனல் இருக்கு, எல்லாமே இருக்கு ப்ரோ. எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா பண்ணிருக்காங்க. தமிழ் உணர்வுக்கு என்னமே பார்க்கணும். ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. தமிழ் பீப்புள் மட்டும் இல்ல, ஹோல் சவுத் பீப்புள் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்ட் ஆகும் ப்ரோ. ஆனா தமிழை மட்டும் அவங்க பேசல ப்ரோ. தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மற்ற லாங்குவேஜையும் அவங்க வந்து ஈக்குவாலிட்டி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தமிழ், மலையாளம், மகாராஷ்டிரா അങ്ങനെ மொழிയൊന്നും இல்ல. அதாவது மெயினா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா கூட இல்ல, ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பா செட் ஆகும். இட்ஸ் a pan India மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. தமிழ வந்து எப்படி சொல்ல புதுசா டிஃபரெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த படத்துல. எஸ்கேயோட ஆக்டிங் பத்தி சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ஓகே. சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அந்த மனுஷன் இல்லைன்னா இந்த கதை இல்ல. இல்ல இது எஸ்கேவை தாண்டி ரவி மோகனுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஆக்டிங் வேற லெவல். ஃபகத் ஃபாசில் இருக்காருல்ல, இந்த கண்ணிலே மிரட்டி வர பாத்தீங்களா? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் அந்த கண்ணிலே மிரட்டி வர ப்ரோ, வேற லெவல். ஜெயம் ரவியோட பொசிஷன் இன்னும் சூப்பரா இருக்கு. வேஸ்ட், சத்தியமா வேஸ்ட். அது வேற யாரெல்லாம் வில்லன் அவரே ஒத்துக்கலாம்னு சத்தியமா தெரியல. ஜெயம் ரவி சார், ஐயோ அந்த மனுஷன் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி எரிச்சல வருது. ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்பதான் அது ஒரு கேரக்டர். தனி ஒருவனுக்கு அப்புறம் அவர் வந்து அப்போ ஹீரோ சைடுல அப்புறம் வில்லனா. சோ இதுல வந்து இப்ப அவர் அரவிந்த் சாமி மாதிரி. இந்த ஜெயம் ரவி கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் இவ்வளவு வில்லன் தரம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மூவில? ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கு. பட் அது அவ்வளவு ஒன்றும் சூப்பரா, பட் இட்ஸ் குட். ஹீரோயினி கியூட் ஆயிட்டு இந்த கிரிஞ்ச் ஆயிட்டு இல்ல, அடிபொலி படம். படம்னா கண்டிப்பா இருக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்காங்களே தவிர அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு. பாட்டா இருக்கட்டும், லவ் சீனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்ரீலீலா பெர்ஃபார்மன்ஸ் கிளைமாக்ஸ்ல வேற லெவல் ப்ரோ. சூர்யா பண்ணிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா சூர்யானாலே ஒரு புரட்சிகரமான ஒரு ஹீரோ தான் அவரு. சோ இது சிவகார்த்திகேயன் ஸ்டைல்ல நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா மிஸ் பண்ணுவாரு. நல்ல ஒரு கதை தான், உண்மையிலேயே நல்ல ஒரு கதை தான். சுதா கோங்கரா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அதுவுமே ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு நல்ல படம், ஃபுல்லாவே எல்லாமே எங்கேஜா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூர்யா சாரும் அந்த மாதிரி கருத்து சொல்ற ஆள் தான். பட் எனக்கு இந்த படத்துல எஸ்கே தான் பெஸ்ட்னு தோணுது. எஸ்கே பெஸ்ட்னு தோணுது. அது அவரோட ரீசன். அது என்னன்னு தெரியல ப்ரோ. நமக்கு படத்துக்கு மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? நல்லா இருந்தது. உண்மையிலேயே வந்து ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காரு. உண்மையிலேயே மியூசிக் ஜிஎம் சார் வேற மாதிரி பண்ணிட்டாரு. அந்த நெஞ்சுக்குள்ளி இருந்து போகிற
அடி மயிலே 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 தான். அதர்வா கேரக்டர் வைஸ் ஓகே சார் பயங்கரமா பண்ணிருக்காரு சார். அதர்வா சான்ஸே இல்ல உண்மையிலேயே. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அடிச்சிருக்காங்க சார் உண்மையிலேயே. அதர்வாவும் பயங்கரமா பண்ணிருக்காரு. அந்த அதர்வா அந்த மனுஷனை ஏன் எல்லா படத்துலயும் கொள்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா படத்துலயும் கொள்ளாதீங்க ப்ளீஸ். படம் ஆமா எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. செழியன் கடைசி வரைக்கும் லைக் வில்லன் இறந்து போற வரைக்குமே வந்து போராடி செம்மையா நடிச்சிருக்காங்க. சென்சார்ல ஒரு படம் சில கட் பண்ணிட்டாங்க. சென்சார்ல கொஞ்சம் இல்ல நிறைய நிறைய கிட்டத்தட்ட ஆமாமா கிட்டத்தட்ட 25 to 30 பிளேஸ்ல கட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நீங்க டிலே பண்றீங்களே சென்சார் சர்டிபிகேட், இதுக்கு நீங்க டிலே பண்றீங்களே, இதுக்கு நீங்க டிலே பண்றீங்களே, எதுக்குடா டிலே பண்றீங்க நீங்க? எவ்வளவு படமா பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நிறைய சீன்ஸ் கட்டே இருக்கு. சென்சார்னால கட்டே இருக்குன்னு நிறைய கேஸ் சொல்றாங்க. நிறைய சீன்ஸ் மியூட் இருக்கு. அதெல்லாம் வந்து டிசப்பாயின்ட் பண்ணிருக்கு. திமுக கும்பல் வந்து இது நாங்க பண்ணதுதான் இது எல்லாமே, இவரு இப்படி போராடினாருன்னு காட்டுறாங்க. கிடையவே கிடையாது. நீங்க நல்லா வரலாறு தோண்டி பாருங்க. மொழிப்போர் தியாகிகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் திராவிட கும்பலுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லா ஊர்லயும் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து மொழிப்போர் தியாகிகள் ஒரு நாள் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா கலைஞர் அதுல இல்லைன்றதால கொண்டாட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் அரசியலுக்குள்ள இன்டெப்த் போக விரும்பல. ஒரு படமா இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த படம். அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்றத காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இவங்க இந்த மாதிரி போராடல அப்படின்னாக்கா ஒரு நாடு இங்க இருந்திருக்காது, தமிழ்நாடு ஒண்ணு இருந்திருக்காது. சிவகார்த்திகேயன் வந்து நம்ம எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாருமே எடுத்து நடிப்பாங்களான்னா கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா சிவகார்த்திகேயனுக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா அவரோட ஆடியன்ஸ்க்கோ அவருடைய ஃபேன்ஸ்க்கோ ஒரு நல்ல கருத்தை சொல்லி நம்ம வெளியில அனுப்பணும். அவன் வந்து வெளியில போறவன் நம்ம படத்தால எதனா ஒரு யூஸ்ஃபுல்லா அமையணும் அவனுக்கு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸ்ட்ரெயிட்டாவே ஒன்றிய அரசை தாக்குற ஒரு படம். இந்திய திணிச்சது யாரு? ஒன்றிய அரசு. சோ அதற்கு எதிரான ஒரு படம்னும் போது இதுவும் பல தடைகளை பல பிரச்சனைகளை தாண்டி தான் வெளில வந்திருக்கு. தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது லாஸ்ட்ல அங்க உட்கார்ந்து 2K கிட்ஸ் ஏஞ்சி கத்துறான் தமிழ் வாழ்கன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒரு படம் டெலிவரி பண்ணணும்? இதுக்கு மேல என்னங்க வேணும்? படத்துக்கு 10க்கு எவ்வளவு மார்க்? 9. 10க்கு நான் ஒரு 7.5 தருவேன். 5க்கு 4 என்ஜாய் பண்ணிருக்கேன். ஜனநாயகன் கூட வந்திருந்தா இந்த படத்துக்கு இவ்வளவு ஆதரவு கிடைச்சிருக்கும். ஜனநாயகன் ஆதரவு போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் வந்திருந்தா கண்டிப்பா ஜனநாயகன் தான். கிண்டின கேசரியே கிண்டாம இந்த மாதிரி புரட்சிகரமா படம் எடுக்க கத்துக்கணும். வேஸ்ட், சத்தியமா வேஸ்ட். இப்படி இந்த மாதிரி எடுத்துட்டா எல்லா படமும் ஓடுறோம்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே ஒன்றிய அரசை தாக்குற ஒரு படம். ஒரு மாதிரி எரிச்சல வருது. ஏன் சார் இப்படி பண்றீங்க? அஜித்துக்கு மங்காத்தா எப்படி அமைஞ்சதோ அந்த மாதிரி எஸ்கேக்கு சூப்பரா இருக்கு சார். அல்டிமேட்டா 2026 ஒரு புது கான்செப்ட் நல்லா பண்ணிருக்காரு சிவகார்த்திகேயன். மூவி நல்லா இருந்துச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்திருந்தேன். சோ ஐ அம் ஃபுல் ஃபிட். நல்லா தான் இருந்தது. இந்த நல்ல அடிப்பொலி படம். எல்லாரும் வந்து தியேட்டருக்கு படம் வந்து சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. எஸ்கேவோட கேரக்டர் டிஃபரெண்டா இருந்துச்சு. பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்தது. பிளாக் பஸ்டர். படம் சூப்பரா இருக்கு. ஒரு ஆஃப்டர் அமரன் வந்துட்டு இந்த படம் தான் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. 25th மூவி எப்படி அஜித்துக்கு மங்காத்தா எப்படி அமைஞ்சதோ அந்த மாதிரி எஸ்கேக்கு அமைஞ்சிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தும். படம் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பு நல்லா இருக்கு. ரவி மோகனும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஹிந்தி திருப்பி எதிராக இருக்கு. இந்த பாத்ததுல இருந்து என்ன சொல்றது, இந்த நாகாசுர படத்தவங்க நரம்பெல்லாம் புடைச்சிட்டு வெளியேற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. 26ல கூட ஹிந்தி திணிப்பா இன்னும் திணிச்சுட்டா இருக்கா. ஹிந்தி திணிப்பா ரொம்ப திணிக்காதீங்க. நம்ம லாங்குவேஜ் நம்ம நல்லா பாத்துக்கிறோம். மிச்ச லாங்குவேஜ் கத்துக்கலாம். அது நம்ம மேல இம்போஸ் பண்ணா நமக்கு அது செட் ஆகாது.